17/2/2024 ஒரு கார்னியா லாட்டரி கேசிங்கை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ரிசல்ட்லேருந்து ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிக்ஸ் படி தான் நம்ம பிரித்து எடுக்கிறோம். அதன்படி நம்மளுக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் கன்ஃபார்ம் 2 போர்டு கன்ஃபார்ம் நம்மளுக்கு வின்னிங் வந்துடும். ஒரு போர்டு நம்ம நல்லா ப்ரிஃபர் பண்ணி இந்த வட்டம் நல்லா தரமாக எடுத்துருக்கோம். தரமாக எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுறது நாளைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கிரியேட் போஸ்ட் பண்ணுவோம். அது 2 o'clock போல் போஸ்ட் பண்ணுவோம். ஒரு சூப்பரான தரமான ஒரு விஐபி கேசிங் ஏபிசிபிசி 5 நம்பர் தான், ஆல் போர்டு 2 நம்பர் தான். 3 டிஜிட் ஏதாவது கிடச்சிச்சின்னா அதை நம்ம பாக்ஸாக கிரியேட் பண்ணி போடுவோம். ஓரளவு கரெக்டாக மேட்ச் ஆகும். நம்ம ஏபிஎஸ்சிபிசி போர்டில் கன்ஃபார்ம் ஒரு போர்டாக வின் ஆகும். ஆல் போர்டில் கன்ஃபார்ம் 1 நம்பர், அதிகபட்சம் 2 நம்பருமே பாஸ் ஆகும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, வேறு யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாற வேணாம். நம்ம இதில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் 29 rupees. அதனால் பார்த்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது நிர்மல் லாட்டரி ஒரு 089 தான் நம்ம பார்க்குறோம். அதாவது 089 நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஏ போர்டுக்கு உண்டானது ஏ போர்டு பாஸு, பி போர்டும் பாஸு, சி போர்டு மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. இது மட்டும்தான் மிஸ் ஆனதில் இது ஒரு நம்பர் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு பாஸு. ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 019 இதில் இந்த நம்பர் பாஸு, இந்த நம்பர் பாஸு. 1 மட்டும்தான் ஃபெயிலு. 09 2 நம்பருமே பாஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபெயில் ஆனது. 1 எதிர்பார்த்தோம், ஆனால் 8 வந்துடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங் தான். இப்போ வாங்க ஏ போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள், பி போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள், சி போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள், கார்னியா லாட்டரி கேசிங்கக்கூடிய ஒரு கணிப்புகளை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த 089 நாளைக்கு என்னென்ன நம்பர் வருன்றதையும் நம்ம தெளிவாக உங்களுக்கு இப்போ சொல்லிடலாம். தெளிவாக போட்டுடலாங்க. தெளிவாக உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். இப்போ ஏ போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள் என்ன, பி போர்டுக்கு உண்டான கணிப்புகள் என்னென்ன, அதிகபட்சம் 3 நம்பரில் உங்களுக்கு முடிச்சிடுவோம். நீங்கள் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவலாக விளாட்றீங்கன்னா நீங்கள் தரமான ஒரு பிளேயர் கெஸ்ஸிங்காக இருந்தால் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் சும்மா சூப்பராக தரமாக ப்ளே பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க ஏ போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகளை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே பெறுவோம் நண்பர்களே. மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க. கண்டினியூஸாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு சூப்பரான தரமான ஒரு ஏ போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஏ போர்டில் 5 தாறுமாறாக நிற்கிது. எதுனாலுமே ஹைலைட்டாக இருக்குது. ஏ போர்டு 0க்கு அப்புறம் வர வேண்டிய ஒரு நம்பர் 5. இது நமக்கு பவர்லேயே வந்துடும் 5. ஆனால் நம்ம பவர் அண்ட் ஃப்ளிப்லையும் பார்த்தாலுமே நம்மளுக்கு 5 ஒரு சூப்பராக இருக்குது. 5க்கு அடுத்தாப்புல 5 வரலை, 5 ட்ரையல்லையோ மிஷின்லையோ ஏறி இருந்துச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் 1 இல்லைன்னா 9. இதுதாங்க சும்மா தாறுமாறான ஒரு நம்பர். இதுதான் நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு நம்பர். அதாவது ஹைலைட் ஆனது ஏ போர்டு, பி போர்டு, ஏ போர்டுக்கான ஒரு 3 நம்பர் கெஸ்ஸிங், இண்டிவிஜுவல் கேமருக்குரிய கெஸ்ஸிங்னா அது இது மட்டும்தான். மறக்காமல் 5, 1, 9 தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக 5 to 10 செட்டு நீங்கள் சும்மா தாறுமாறாக போட்டுக்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பி போர்டு. பி போர்டில் நம்ம கெஸ்ஸிங், பி போர்டு கெஸ்ஸிங் அடுத்து நம்ம பார்க்குறது. வாங்க அடுத்து சேனலுக்குள்ளே போயிடுவோம். அடுத்ததாக பி போர்டுக்கு உண்டான ஒரு சிறப்பான கணிப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பி போர்டில் அப்படியே 8 வந்திருக்கு. நம்மளுக்கு நிர்மல் லாட்டரி ஒரு 8 வந்திருக்கு. 8 வச்சு வர வேண்டிய நம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 எடுத்துக்கோங்க. 5 ஹைலைட்டு. ஏன்னா இது ரொம்ப ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர். 5 8க்கு அப்புறம் 5 தான் இறங்கும். 5க்கு அப்புறம் 7 எடுத்துக்கோங்க. 7க்கு அப்புறம் 1 எடுத்துக்கோங்க. இது கீபோர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள். 751 இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தால், இது தனித்தனியாக ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால் 3 நம்பருமே எடுத்துக்கோங்க. இல்லை நான் ஒரு 3 டிஜிட் கேசிங்னா 5 மறக்காமல் கண்டிப்பான முறையில் ஒரு பாக்ஸ் கேசிங்க்கு எடுத்துக்கோங்க. அடுத்து சி போர்டு பார்க்குறோம். வாங்க சி போர்டு பார்த்துருவோம். இப்போ அடுத்து சி போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சி போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள் 6, அதாவது
8 9 வந்திருக்கான். டுடே நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு 9 வந்திருக்கு. அதனால காருண்ய லாட்டரிக்கு வர வேண்டிய ஒரு நம்பர் 6 5 4. இதை வந்து ஒரு ஹைலைட்டாக எடுத்துக்கிறேன். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு நம்பர் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர் பார்த்தீங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ போர்டு பார்த்தீங்க, பி போர்டு பார்த்தீங்க, சி போர்டு 9க்கு உண்டான கணிப்புகள். 9க்கு அடுத்தாப்புல இறங்குறது 6. 6 இல்லைன்னா 4, 4 இல்லைன்னா 5 தாங்க. இதை தவிர்த்து வேற எந்த நம்பரும் இறங்காது, இறங்க போகிறது கிடையாது. அதனால தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஆல் போர்டு பார்த்துருவோம். ஆல் போர்டு கெஸ்ஸிங்ன்றப்ப ஆல் போர்டை பொறுத்தளவு நமக்கு வர வேண்டிய கெஸ்ஸிங் 9 இல்லைன்னா 4. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு கிடைக்கிற ஒரு ஆன்சர் வந்து 9 இல்லைன்னா 4. இன்னைக்கு டுடே ஒரு சிறப்பான சூப்பரான கெஸ்ஸிங்கை பார்த்தீங்க. திரும்பி மீண்டும் நம்மளுக்கு ஒரு ஆல் போர்டு விஐபி கெஸ்ஸிங் பார்க்கணும்னா மெம்பர்ஷிப்பை மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஹாய்னு மெசேஜ் ஒன்று போடுங்க. மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு 2 to 2:10 உங்களுக்கு ஒரு விஐபி கெஸ்ஸிங் உங்களுக்கு ஷோ ஆயிரும். போஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் மீனிங் 5 to 10 செட் நீங்கள் போட்டுக்கலாம். சும்மா தரமாக அப்ளை பண்ணிக்கலாம். பாய் மக்களே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் வீடியோ பார்த்தவங்க ரொம்ப நன்றி மக்களே.